வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சம்பவத்துக்கு சில பேரை நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தேடிட்டு இருக்காங்க. கண்டா வர சொல்லுங்க, அவங்களை கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அந்த தேடப்படக்கூடிய சில பேர் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடிகர் சூர்யா, அவருடைய தம்பி கார்த்தி, நடிகை ஜோதிகா அவர்கள், சித்தார்த் இருக்கார் பார்த்தீங்களா, சித்தார்த்து, நடிகர் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இது மாதிரியான நபர்கள். முக்கியமாக அந்த கோவன், மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு தெரிஞ்ச இந்த கோவன், இவங்க எல்லாத்தையும் இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிக்கிருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. எதுக்காக இவங்களை பர்டிகுலராக பொதுமக்கள்லாம் தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் என்டிஏவுடைய ஆட்சி தமிழகத்தில் நடக்கும்போது, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசலை. அதிமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எடுத்தோனையே திமுக லாஸ்ட் தான் குரல் கொடுப்பாங்க. இது மாதிரி முக்கியமான இந்த பிரபலங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா, குரல் கொடுத்த உடனே அதனுடைய வீச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சினிமா பிரபலம், ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை நிறைய பேர்லாம் கொடுத்துருக்கோம். இளைஞர்கள்லாம் அந்த அந்த தவறான பாதையில் தான் போய்க்கு இருக்கோம். அப்போ இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதனுடைய வீச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். கடைசியில் திமுக அந்த பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. ஓகே, அப்படி சூர்யா அவர்கள் பல அதிமுக ஆட்சியில் நடந்த பல விஷயங்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு 2017 நினைக்கிறேன், 2017 நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த கவர்மெண்ட் வெற்றி அடையுது. அப்போ அன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி நினைக்கிறேன், 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ 2017, அப்போ சூர்யா அவர்கள் அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. என்னன்னா, இப்போது மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பதிவு போடுறாரு. இப்போ பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இன்னும் மிக்சர் சாப்பிட்டு இருக்கீங்களா, இன்னும் அந்த மிக்சரை வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, அந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது சூர்யா அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு, கொந்தளிச்சிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் மிக ஆபத்தானது, காக்க காக்க சுற்றுச்சூழல் காக்க அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே காணோம் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணனை மாதிரி தான் தம்பியும் கார்த்தியும் இது மாதிரி தான் அதிமுக ஆட்சியில் பெரிய ஒரு போராளி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நடிகர் சித்தார்த் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த கொரோனா காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இருந்தார். அவர் ஒரு விஷயம் சொன்னதுக்கு இவர் சித்தார்த் சோசியல் மீடியாவில் பொய் சொன்னால் அற விழுகும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத்தை சோசியல் மீடியாவில் இவர் சொல்கிறாரு. பொய் சொன்னால் அற விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டார். யார்? நடிகர் சித்தார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிவையும் காணோம் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு கேள்வி. அடுத்து பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இவங்கெல்லாம் ரொம்ப கொந்தளிச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, வேஷம், இதை அப்பட்டமாக பொதுமக்கள் மத்தியில் காமிச்சிருக்கு அப்படிங்கிறது பாஜகவினருடைய பதிவாக இருக்குது. தமிழக பாஜகவுடைய எஸ்ஜி சூர்யா இருக்காரு பார்த்தீங்களா, அவரெல்லாம் மிக கடுமையாக சூர்யா அவர்களை, கார்த்தி அவர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். எதுக்காக நடிகர்கள் குரல் கொடுக்கணும், அவங்கெல்லாம் ஆக்டர்ஸு, அவங்க எதுக்காக வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. அதாவது என்னுடைய வேலை நடிக்கிறது, நான் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் அமைதியாக இருப்பேன், யாருடைய ஆட்சியில் என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரட்டை நிலைப்பாடு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்குது. இதுவே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுக எதிர்கட்சியாக இருக்குது அப்படின்னா இவங்களுடைய நிலைப்பாடு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இரட்டை நிலைப்பாடு வேண்டாம், நான் எப்போதுமே பேச மாட்டேன், இல்லை பேசினா எந்த தப்பு நடந்தாலும் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு இதை எடுக்கணும், அந்த ஒரு டைரக்ஷன் எடுக்கணும். ஆனால் இவங்க ஆட்சியில் நான் வாயவே திறக்க மாட்டேன், ஆனால் இவங்களுடைய ஆட்சினா நான் பயங்கரமாக கத்துவேன், கடைசியில் நான் ஒரு நேர்மையாளர், நான் ஒரு நடுநிலைவாதி, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்பு, அந்த ஆக்டிங் தான் வேண்டாம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய யதார்த்தமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஓகே, ஒன்று இருந்தால் உண்மையாக இருங்க, எந்த தப்பு பண்ணாலும், யாருடைய ஆட்சியில் தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேளுங்க. இல்லைனா அமைதியாக இருந்துட்டு உங்களுடைய சோழியை பாருங்க, போய் நடிங்க, சம்பாதிங்க, யார் வேண்டான்னு சொன்னது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து வீடியோஸை பார்க்கலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.